கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியிலிருந்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை உபகரணங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அது பாராட்டுக்குரியது. ஏனென்றால் இதில் தொற்று நோய் பரவாமல் இருப்பதுதான். ஏன்னா முழுவதுமாக தோல் வெளிப்பட்டு விடும். ஆக அதற்கான முழு சிகிச்சையும் எடுத்து வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் குணமடைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆனால் தீக்காயத்தை பொறுத்த மட்டில் எல்லோருமே சற்று எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். அதுவும் கேஸ் போன்றவற்றை பயன்படுத்துவதற்கான முழுமையான விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கணும். ஆனால் தீக்காயத்தோடு தீயணைப்பு படை வீரர் ஒருவர், ஊழியர் ஒருவர் இறந்திருப்பது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. அதனால் இவர்கள் அனைவருமே சிகிச்சை பலனடைந்து அவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதுல 50% வைத்துதான் அவர்கள் எந்த அளவிற்கு முன்னேறி வருவார்கள், சிகிச்சை பலனடிக்கும் என்று தெரியும். அதுல பல பேர் 50% பேர்ன்ஸோட இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் 80% பேர்ன்ஸோட இருக்கிறாரு. கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிறாரு. 14 வயது குழந்தை ஒன்று 47% தீக்காயத்தோடு இருக்கிறது. அந்த குழந்தைக்கும் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். இந்த வாகனத்தை ஓட்டிய தீயணைப்புத்துறை வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் இருக்கிறார். அவர் ஒரு சிறிய காயத்தோடு தப்பித்திருக்கிறார். எல்லோரும் சிகிச்சை பலனளிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். மருத்துவர்கள் சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். இல்ல, இந்த இடத்துல நான் அரசியல் வச்சு பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இது ஒரு சிலிண்டர் வெடித்து எல்லாரும் முகத்துல அடிச்சிருக்கு எல்லாருக்கும். அதுல நாம காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனா இந்த நேரத்துல உபகரணங்கள் இருந்ததா இல்லையா அதை பற்றி எல்லாம் பேசி இந்த நேரத்துல தீக்காயம் அடைந்தவர்களையும் சரி இறந்தவரையும் சரி நாம இன்னும் காயப்படுத்த வேண்டாம்ன்றது எனது கருத்து. எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எல்லா இடத்துலயும் இருக்கணும்ன்றதுதான் எல்லா அரசாங்கத்தின் நடவடிக்கையாக இருக்கும். சென்னை கொடுங்கையூரில் பேக்கரி ஒன்றில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. அதில் காயமடைந்தவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களை சந்தித்த பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்து பின்னர் விரிவாக பார்க்கலாம்.